वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் அருளாலே ஸ்ரீமத் பகவத்கீதையில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்களை நாம் சிந்திப்போம். 18 அத்தியாயங்கள் நிறைந்த ஸ்ரீமத் பகவத்கீதையில் 700 ஸ்லோகங்கள் அமைந்துள்ளன. முதல் அத்தியாயத்தின் பெயர் அர்ஜுன விஷாத யோகம். விஷாதம் என்றால் கவலை. அர்ஜுனன் கவலையினால் துன்பத்தினால் என்னென்ன பேசுகிறான் என்பதையெல்லாம் குறிக்கின்ற இந்த அத்தியாயத்தை பார்ப்போம். இந்த கீதா உபதேசம் எங்கு செய்யப்படுகிறது என்றால் குருட்சேத்திரத்திலே யுத்தகளத்திலே செய்யப்படுகின்றது. யுத்தம் யாருக்கு ஏற்படுகிறது என்றால் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே யுத்தம் ஏற்படுகிறது. துரியோதனன் பாண்டவர்களை சூதாட்டத்திலே கபடமாக தோற்கடித்தான். ராஜ்யத்தையெல்லாம் அபகரித்து கொண்டான். அவன் விதித்த நிபந்தனைப்படி பாண்டவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசம் செய்தார்கள். தவ வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். 1 ஆண்டு அக்ஞாதவாசம் மறைந்திருந்து வாழ்ந்தார்கள். அனைத்தும் முடிந்து திரும்பி வந்த பாண்டவர்களுக்கு அவர்கள் மீண்டும் ராஜ்யத்தை கொடுத்தானா? துரியோதனன் இல்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே தூது வந்த போதும் 5 கிராமம் மட்டுமல்ல 5 வீடுகள் கூட கொடுக்க முடியாது என்று மறுத்துவிட்டான் அந்த மதிக்கெட்ட துரியோதனன். ஆகையினால் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே யுத்தம் நிகழும் என்பது முடிவானது. போராட்டங்கள் நிறைந்த யுத்த களத்திலே கீதை உபதேசம் ஆரம்பமாகின்றது. நம்முடைய வாழ்க்கையே போராட்டம் நிறைந்தது. எத்தனை பிரச்சனைகளை நாம் பார்க்கின்றோம். அந்த போராட்டங்களுக்கிடையே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய உபதேசம் நமக்கு வாழ்க்கைக்கு வாழ்வாங்கு வாழ நமக்கு துணை பெறுகின்றது. அந்த உபதேசங்களை நாம் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வருவோம். முதல் ஸ்லோகம் திருதராஷ்டிரன் கூறுகின்றான். திருதராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவः மாமகாः பாண்டவாश्चैव கிமகுர்வத சஞ்சய. திருதராஷ்டிர உவாச்ச. உவாச்ச என்றால் பேசினான், சொன்னான். என்ன சொன்னான் திருதராஷ்டிரன்? யாரிடம் சொன்னான்? சஞ்சய. சஞ்சயனிடம் பேசுகின்றான். ஒரு கேள்வியை கேட்கின்றான். சஞ்சயன் திருதராஷ்டிரனுடைய தேரோட்டி, ஆனால் சிறந்த ஞானி. சம்யக் ஜெயதீதி சஞ்சயக. பொறி புலன்களையெல்லாம் வென்றவன். விருப்பு வெறுப்புவற்றை அறவே துறந்தவன். அப்பேற்பட்டவன் பகவானுடைய வேதவியாசருடைய அருளினாலே ஹஸ்தினாபுரத்தில் இருந்து கொண்டே குருட்சேத்திரத்தில் நடக்கின்ற யுத்தத்தையெல்லாம் பார்க்கின்ற வல்லமை பெற்றவனாகின்றான். ஆகையினாலே அவனிடம் திருதராஷ்டிரன் கேட்கின்றார், தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே. தர்மக்ஷேத்திரமாகிய குருட்சேத்திரத்தில் யுத்சவஹா யுத்தம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார்களே, அவ்வாறு விரும்பி சமவேதாக ஒன்றாக திரண்டிருக்கின்றார்கள். யார்? மாமகாக என்னுடைய புத்திரர்களும், பாண்டவாகாச்ச பாண்டவர்களும், கிம்ம குர்வத்த என்ன செய்தார்கள் என்று கேட்கின்றார். இந்த கேள்வியே விசித்திரமாக இருக்கிறது. யுத்தத்தை விரும்பி யுத்த களத்திற்கு சென்றவர்கள் என்ன செய்வார்கள்? யுத்தம்தானே செய்வார்கள். பின் ஏன் திருதராஷ்டிரன் அவ்வாறு கேட்கின்றான் என்றால், மாமகாஹா என்னுடைய புதல்வர்கள். திருதராஷ்டிரனுக்கு தன்னுடைய புதல்வர்கள் மீது
மிகுந்த பாசம், அபிமானம். எவ்வளவோ அவர்கள் தவறுகள் செய்த போதும், பாண்டவர்களுக்கு அநீதி இழைத்த போதும் அவன் கண்டும் காணாமல் இருக்கின்றான். இந்த யுத்த காலத்திலும் தன்னுடைய மகன் வெற்றி பெற வேண்டும் என்ற பேராசை திருதராஷ்டிரனுக்கு. அந்த பேராசையினால் கேட்கின்றான், இந்த குருட்சேத்திரம் தர்மக்ஷேத்திரம் அல்லவா? எத்தனையோ ஞானிகள் தவம் செய்த பூமி அல்லவா, புண்ணிய பூமி அல்லவா? இந்த புண்ணிய பூமியில் கால் வைத்த உடனே பாண்டவர்கள் இவ்வளவு ஆண்டுகள் நாம் வனத்திலே இருந்து தவ வாழ்க்கையிலே பழக்கப்படுத்தி கொண்டு விட்டோம். இனி எதற்காக இந்த கொடிய யுத்தத்தை செய்து எல்லோரையும் அழித்து ராஜ்யத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும்? மீண்டும் நாம் காட்டிற்கே சென்று விடலாமே, இந்த யுத்தத்தை புறக்கணித்து விடலாமே என்று மனம் மாறி சென்று விட்டார்களோ என்ற ஒரு நப்பாசையினாலே அவ்வாறு கேட்கின்றான். திருதராஷ்டிரவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவஹ மாமகாः பாண்டவாஸ்சைவ கிமகுர்வத சஞ்சய. அதற்கு சஞ்சயன் பதில் கூறுகின்றான். சஞ்சய உவாச்ச திருஷ்ட்வா து பாண்டவாநீகம் வியூடம் துரியோதனஸ்ததா ஆச்சார்யம் உபசங்கம்ய ராஜா வசனமப்ரவீத். துரியோதன ராஜா வச்சனம் அப்ரவீத், இந்த வார்த்தைகளை அப்ரவீத் கூறினான். எப்பொழுது? ததா, அப்பொழுது. பாண்டவ அநீகம் வியூடம் திருஷ்டுவா. பாண்டவர்களுடைய அநீகம் என்றால் சேனை. அது எப்படிப்பட்ட வியூடம் அணிவகுக்கப்பட்டுள்ளது. எத்தனையோ வியூகம், பத்ம வியூகம், கருட வியூகம் என்று சொல்வார்களே, அவ்வாறு அணிவகுக்கப்பட்ட அந்த பாண்டவருடைய சேனையை திருஷ்டுவா பார்த்து, ஆச்சாரியம் தன்னுடைய ஆச்சாரியரான துரோணாச்சாரியரை உபசங்கம்ய அணுகி வச்சனம் அப்ரவீத், இந்த வார்த்தைகளை சொன்னான். ஒரு குழந்தை பயந்து விட்டால் நேராக தாயிடம் ஓடும். அதே போலவே பாண்டவருடைய சேனையை பார்த்து பயந்த துரியோதனன் இங்கு துரோணாச்சாரியாரை சென்று பக்கத்திலே சென்று இந்த வார்த்தைகளெல்லாம் கூறுகின்றான். எதற்காக இந்த பயம் துரியோதனனுக்கு? துரியோதனன் என்றாலே அவனை யாரும் யுத்தத்திலே வெல்ல முடியாது, அப்பேற்பட்ட சிறந்த வீரன் என்று பொருள். ஆனால் அதர்மமாக அவன் செயல்படுவதனாலே அவனை அறியாமலே அவனுக்கு பயம் ஏற்படுகின்றது. பிறர்க்குரிய ராஜ்யத்தை அவன் வஞ்சகமாக அபகரித்து கொண்டான் அல்லவா? ஆகையினால் அந்த பாண்டவருடைய சைன்யத்தை பார்த்து பயந்து கொண்டு தன்னுடைய ஆச்சாரியாரை அணுகி இந்த வார்த்தைகளெல்லாம் அவன் பேசுகின்றான். என்ன பேசுகின்றான்? பஷ்யே தாம் பாண்டு புத்ராணாம் ஆச்சாரிய மகதீம் சமூம் வியூடாம் துருபத புத்ரேண தவ சிஷ்யேன தீமதா. ஆச்சாரியாரே, பஷ்ய பாருங்கள். எதை பாருங்கள்? ஏதாம் பாண்டு புத்திரானாம், இந்த பாண்டு புத்திரர்களுடைய மகதீம் சமூம் பஷ்ய, பெரிய சேனை, சமம் என்றால் சேனை, சேனையை பாருங்கள் என்று சொல்கின்றான். பெரிய சேனை என்று சொல்கிறான். உண்மையில் கௌரவர்கள் பட்சம் இருப்பது 11 அட்சோணி சேனை, பாண்டவர்கள் பட்சமோ 7 அட்சோணி சேனை தான். ஆனால் பயத்தினாலே பாண்டவருடைய சேனையை பார்த்து மகதீம் சமும், இந்த பெரிய சேனையை பஷ்ய பாருங்கள். இதை அணிவகுப்பவன் யார் தெரியுமா? துருபதபுத்திரேன வியூடாம். உங்களுடைய நண்பன் என்று சொல்வீர்களே, அந்த துருபத மன்னன், உங்களுடைய புத்திரன் திருஷ்டத்யும்னன், அவன்தான் சேனாதிபதியாக இருக்கின்றான். அவன் யார்? தவ தீமதா சிஷ்யேன, உங்களுக்கு மிகவும் பிரியமான மிகவும் வலிமையான சீடன் என்று கொண்டாடுவீர்களே, அந்த சீடன்தான் உங்களை எதிர்த்து இப்பொழுது நிற்கின்றான். அந்த திருஷ்டத்யும்னால் அணிவகுக்கப்பட்ட இந்த சேனையை பாருங்கள், இந்த பெரிய சேனை எப்படி இருக்கிறது என்றெல்லாம்
அவருடைய மனதிலே பகைமையை உண்டு பண்ணும் வண்ணம் இப்பேற்பட்ட வார்த்தைகளை துரியோதனன் கூறுகின்றான். இன்னும் என்னென்ன கூறுகின்றான் என்பதை மீண்டும் பார்ப்போம். ஹரி ஓம்.